ஹே கைஸ், வெல்கம் டு த டயாலிசிஸ் அகாடமி. டயாலிசிஸ் டெக்னாலஜியில் ரொம்ப ஹை ஈல்டு எக்ஸாம் கொஸ்டின், அதே சமயம் நம்ம டே டு டே ஜாப்பில் பார்க்குற ஒரு சூப்பர் கிரிட்டிக்கலான சிஸ்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. இல்லைனா அது ஜென்ரலாக என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஆர்ஓ சிஸ்டம். ஆர்ஓ பார்க்கலான்னு கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ அந்த சிஸ்டமை தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீகோட் பண்ண போகிறோம். ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு ஒரு சிங்கிள் டயாலிசிஸ் செஷனில் 300 to 400 லிட்டர்ஸ் பியூர் வாட்டர் காண்டாக்ட் ஆகும். சரிங்களா? தண்ணி மட்டும் பியூரா இல்லைன்னா பேஷண்ட் அங்கேயே கொலாப்ஸ் ஆகிடுறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சிங்கிள் ட்ராப் ரா வாட்டர் எப்படி மைக்ரோஸ்கோபிக் லெவலில் ஃபில்டர் ஆகி மிஷின்குள்ளே வருதுன்னு இன்ச் பை இன்ச்சாக சிம்பிளாக பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஓகே, ஸ்டெப் நம்பர் 1 ப்ரீ ட்ரீட்மெண்ட் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே தான் நம்ம ரா வாட்டர், அதாவது ரா வாட்டர், முனிசிபல் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எதுவுமே ஃபில்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற வாட்டர். அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன வரும்னா மல்டிமீடியா ஆர் செடிமெண்ட் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே தான் இந்த ஃபில்டருக்குள்ளே கரி, அதாவது ஆந்த்ரசைட்டுன்னு சொல்லுவாங்க, சாண்ட் அண்ட் கிரேவியல் லேயர்ஸ் இருக்கும். இந்த 3 லேயர்ஸ் இருக்கும் இந்த ஃபில்டரில். தண்ணி மேலேருந்து வரப்போ வாட்டரில் இருக்கிற மட்டு, சாண்டு, டிப்ரிஸ் எல்லாம் இங்கே ஃபிசிக்கலாக ட்ராப் ஆகிடும். எனிதிங் அபவுட் 20 to 40 மைக்ரான்ஸ் இங்கே பிளாக் ஆகிடும். அதுக்கு அடுத்து வர வாட்டர் வாட்டர் சாஃப்ட்னர் கூட கான்டாக்ட் வரும். இங்கே ஒரு மேஜிக்கல் அயன் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் கைஸ். ரீசன்ட் பெட்ஸ் கிட்ட சோடியம் இருக்கும். இந்த சோடியத்தில் என்ன ஆகும்னா கால்சியம், மெக்னீஷியம் இதெல்லாம் டைட்டாக அந்த வாட்டர் சாஃப்ட்னரோட பெட்ஸில் ஒட்டிக்கும். சோடியம் மட்டும் விட்டுரும். சாஃப்ட்னர் வேலை செய்யலைன்னா பேஷண்ட்டுக்கு ஹார்ட் வாட்டர் சிண்ட்ரோம்ன்ற ஒரு சிண்ட்ரோம் நடக்கும். அதாவது என்னென்னா வாமிட்டிங் இருக்கும், ஹெவி பிபி ஸ்பைக் ஆகும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான ஜோன் டியூயல் கார்பன் டேங்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது 2 கார்பன் டேங்க்ஸ். இங்கே ஒர்க்கர் டேங்க் அப்புறம் பாலிஷர் டேங்க்னு 2 இருக்கும். வாட்டரில் மிக்ஸ் ஆகியிருக்க குளோரின் அண்ட் குளோரமைன்ஸை ரிமூவ் பண்ணணும். குளோரமைன்ஸ் ரொம்ப டேஞ்சரஸான மாலிக்யூல்ஸ். இது கார்பன் சர்ஃபேஸில் பட்டால் உடனே அப்சார்ப்ஷன் மெத்தடில் பிரேக் ஆகி குளோரைடாக மாறிடும். ஒரு வேளை குளோரின் தப்பிச்சு பேஷண்ட் பிளட்டுக்குள்ளே போச்சுன்னா என்ன நடக்கும்னா ஆர்பிசி செல்ஸ் எல்லாம் வெடித்து அதுக்கு பேர் தான் ஹீமோலைசிஸ் ஆயிரும். சரிங்களா? திஸ் இஸ் மேசிவ் மெடிக்கல் எமர்ஜென்சி. அதனால் ஷிஃப்ட்டுக்கு முன்னாடி இந்த சாம்பிள் போர்ட் வழியாக தண்ணி எடுத்து டெய்லி டெஸ்ட் பண்ணணும். டெஸ்டிங் லிமிட் ரூல் ஆல்வேஸ் லெஸ் தென் 0.1 mg/L இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் டயாலிசிஸ் செஷனே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கார்பன் டேங்க் அண்ட் 5 மைக்ரான் கார்ட்ரேஜ் ஃபில்டரை தாண்டி வந்ததுக்கப்புறம் வாட்டர் எங்கே வரும்னா ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் யூனிட்டில் என்ட்ராகும். அதாவது ஆர்ஓ யூனிட்குள்ளே என்ட்ராகும். இங்கே ஒரு ஹெவி ஃபோர்ஸை ஹை ப்ரெஷர் பம்பை வச்சு 150 to 200 PSI ஃபோர்ஸில் பாலிமேட் செமி பெர்மியபிள் மெம்பரைனுக்குள்ளே வாட்டரை புஷ் பண்ணும். இந்த மெம்பரைனோட போர் சைஸ் எவ்வளோ தெரியுமா? எக்ஸாக்டாக 0.0001 மைக்ரான்ஸ். அதனால் மைக்ரோ வாட்டர் மாலிக்யூல்ஸ் மட்டும் தாண்டி பியூர் ஃபார்மாக வெளியே வரும். இதுதான் பெர்மேட்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கு தெரியாத நானோ கெமிக்கல்ஸ், ஹெவி மெட்டல்ஸ், லைவ் பாக்டீரியா, வைரஸ் ஹோல்ஸை தாண்டி வர முடியாமல் ஸ்ப்ளிட் ஆகி ட்ரெயின் லைனுக்கு போயிடும். இதுதான் ரிஜெக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா? அடுத்து ஆர்ஓ பியூர் வாட்டரை ஸ்ட்ரைட்டாக மிஷின்குள்ளே போகாது கைஸ். லைனில் பேக்கப் ஆனால் திரும்ப அந்த இடத்துல பாக்டீரியா வளரும். அதாவது திருப்பி லைனில் அப்படியே இப்போ மிஷின் யூஸ் பண்ணாத டைமில் தண்ணி நின்றுட்டு இருந்ததுன்னா அந்த இடத்துல பாக்டீரியா ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபைனல் ஷீல்டாக போஸ்ட் ட்ரீட்மெண்ட் மெத்தட். முதல்ல யூவி லேம்ப் 254 nm வேவ் லென்த்தில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட டிஎன்ஏவை டைரெக்டாக அட்டாக் பண்ணி டெட் பண்ண வச்சிடும். அடுத்து எண்டில் இருக்க அல்ட்ரா ஃபில்டர் செத்து போன செல் வால்ஸை, டெப்ரிஸை ஃபில்டர் பண்ணி கம்ப்ளீட்டாக சீவ் பண்ணிடும். இந்த செல்லுலார் பார்ட்டிகல்ஸை தான் நம்ம எண்டோடாக்சின்ஸ்னு சொல்லுவோம். எண்டோடாக்சின் உள்ள போனால் பேஷண்ட்டுக்கு ஷிவரிங், ரைகர், சில்ஸ் ஃபீவர் ஹையாக வரும். அதுதான் பைரோஜெனிக் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. முதல்ல பைப்லைனில் தண்ணி ஒரே இடத்துல ஸ்டாட்டிக்காக நிற்கக்கூடாதுன்னு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிஸ்ட்ரிபியூஷன் லூப் வழியாக மிஷின் ஸ்டேஷனுக்கு கான்ஸ்டண்ட்டாக 3 feet பைப் செகண்டரி வெலாசிட்டி லூப் சர்க்குலேஷன் ஓடிட்டே இருக்கும். அதாவது மிஷின்குள்ளே தண்ணி டைரெக்டாக ஓடாது. அது ஒரு லூப் மாதிரி கனெக்ட் ஆகிடும். நீங்கள் இங்கே நான் கொடுத்துருக்க இந்த ஆர்ஓவோட
இமேஜை பார்த்தீங்கனாலே தெரியும். மிஷினை சுற்றி ஒரு லூப் வந்து கிரியேட் ஆகிருக்கும். டைனமிக் ரன்னிங்கில் லேயர் உங்கள் பைப் ஸ்கூலில் ஸ்லிம்லி பயோஃபிலிம் க்ரோத்தை டெட் ஸ்டாப் பண்ணி பிளாக் பண்ணிடும். அடுத்து அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். சம்மரி மேட்ரிக்ஸ் ஸ்க்ரீனில் தரேன். எக்ஸாம் பேப்பர் ரைட்டிங் லேயர்க்கு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. மல்டிமீடியானா சாண்ட் ரிமூவல், சாஃப்ட்வேர்னா ஸ்கேல் ரிடக்ஷன், கார்பன்னா ஹீமோலைசிஸ் பிளாக், மெம்பரைன்னா பியூர் பெர்மேட் எக்ஸ்ட்ராக்ஷன், அல்ட்ரா ஃபில்டர்னா பைரோஜெனிக் ரியாக்ஷன் சேஃப்டி ஸ்க்ரீன். இந்த சிங்கிள் வீடியோ சார்ட் உங்களுக்கு கான்செப்ஷுவலாக புரிகிற மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் டயாலிசிஸ் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் இமீடியட்டாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த மாடியூலில் நம்ம வாஸ்குலர் ஆக்சிஸ் ஆர் ஏவி ஃபிஸ்டுலா எவாலுவேஷன் பற்றி டிசைட் பண்ணலாம். லைனில் கனெக்டாக இருக்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. யூனிட் மானிட்டரிங் சேஃபாக பண்ணுங்கள். கேட்ச் யூ கைஸ் இந்த நெக்ஸ்ட் வீடியோ. பை.